பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். எதிர்வருகின்ற 2026ஆம் ஆண்டுக்கான பூர்வாங்க வரவு செலவு திட்ட கலந்துரையாடல். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையில் ஆரம்பம். அடுத்த 5 வருடங்களில் நாம் 2000 மெகாவோல்ட் சூரிய சக்தி மின்சாரத்தினை உருவாக்க எதிர்பார்த்துள்ளோம் என்று வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவிப்பு. தென்மேற்கு பருவ பேச்சியினால் நாளை முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு. கச்சத்தீவை மீட்பதற்கு இந்திய மத்திய அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் அலெக்சா மாநிலத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தின் புகழ்பெற்ற டுமாரோலண்ட் இசை திருவிழா நாளை ஆரம்பிக்கப்படவிருந்த நிலையில் பிரதான மேடையில் பாரிய தீ விபத்து. பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள் வழங்கியது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை. ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் கையடக்க தொலைபேசிகள் இறங்கு தளங்களில் ஸ்டார் எஃப்எம் தமிழ் என சர்ச் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க. உங்கள் சூப்பர் ஸ்டார் மியூசிக் ஸ்டேஷனை கேட்டு பாருங்க.